லோனை வாங்கிட்டீங்க, கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இஎம்ஐயும் கட்ட முடியல, ஒரு 6 மாசமா கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்துருச்சு, வேலை போயிருச்சு, இதனால் இப்போ வருமானம் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே 4,45,000 கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 75,000 கட்டிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இஎம்ஐ என்னால் கட்ட முடியல, வாங்கின லோனை என்னால் சமாளித்து கட்ட முடியல, ஒரு 6 இஎம்ஐ கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன், இப்போ வந்து சிபிலில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வாங்கின கடத்தை என்னால் அடைக்க முடியல, ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நான் வேறு ஏதாவது லோன் ஆப்லேயோ அல்லது பேங்க்லேயோ ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்கவே மாட்டுது, அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கான ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கான லோன் தரக்கூடிய பேங்கரும் இருக்காங்க, அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம், இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பற்றியும் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லோன் கிடச்சி அந்த லோனை வாங்கி அடைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா, அதாவது டெபிட் கான்சலேஷன் லோன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது யார் தராங்க, அந்த லோன் நீங்கள் எப்படி வாங்கி இப்போ இருக்க கடத்தை அடைக்கலான்னு பார்க்க போகிறோம். இல்லைங்க அப்படி யாரும் எனக்கு லோன் தர மாதிரி இல்லை, எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன், ரொம்ப இஎம்ஐ கட்டணும்னா கஷ்டத்தில் இருக்கேன், இந்த லோனை எப்படியாவது அடைக்கணும்னு பார்க்குறேன், வட்டி தான் நிறைய கட்டிகிட்டு இருக்கேன், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கடனை நீங்கள் சுலபமாக அடைக்க முடியும், வட்டியெல்லாம் கம்மியாக, அதாவது இஎம்ஐ வட்டி அசல் வட்டியை சேர்த்து கட்டிட்டு இருப்பீங்க, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வட்டி தான் அதிகமாக கட்டியிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக வட்டி கம்மியாக குறுகிய காலத்தில் ஈஸியாக உங்கள் லோனை முடித்து வைக்க முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அது என்னென்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனுக்கு போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக லைக் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கான்சலேஷன் லோன் கிடைக்கும். அந்த ஹை அமௌண்ட் தரக்கூடிய ஒரு பேங்க் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறேன். அந்த ஹை லோனை வாங்கி நீங்கள் இருக்கிற சின்ன சின்ன கடன் எல்லா லோனும் அடைச்சிட்டு அந்த ஒரே லோனை நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ கட்டி முடிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்கள் லோனை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, அந்த லோனை மொத்தமாக அழிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அது செகண்ட் ஆப்ஷன் நான் சொல்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த டெபிட் கான்சலேஷன் லோன் யார் தராங்க? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டெபிட் கான்சலேஷன் லோன் தராங்க. அதில் ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு லோனை கட்டிகிட்டு இருக்கீங்க, அதிகப்படியான வட்டியில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு கம்மியான வட்டியில் அந்த லோன் அடைக்கிறதுக்கான லோன் தருவாங்க. ஸோ அந்த லோனை நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இருக்கிற கடன் அழைச்சிட்டு மீதி கட்ட வேண்டிய பணத்தை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அதை வாங்கி அந்த அதிகமான கடன் அழைச்சிட்டு கம்மியான வட்டியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களுக்கு லோன் தராங்க. கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருக்கவங்களுடைய கிரெடிட் கார்டு அடைக்கிறதுக்காக இவங்க லோன் தராங்க. இந்த டெபிட் கான்சலேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே டைரெக்டாக அணுகிறது நல்லது தான். இது போல் நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவோ வெப்சைட் மூலமாக போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே இதே விஷயம் தான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டீட்டெயிலாம் வாங்கிட்டு அவங்க கால் பண்ணி விசாரிச்சுட்டு அப்புறமா பேங்கர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரிச்சிட்ட பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் டேரெக்டாக போனால் இன்னும் சீக்கிரத்தில் இதை முடிக்கலாம். இந்த லோனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தராங்கன்னா 20,000 40 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 60 மாதத்துக்கு இஎம்ஐ நீங்கள் பிடிச்சி கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 11% வந்து 28% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இஎம்ஐ மிஸ் பண்ணி கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கில் லோன் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இஎம்ஐலாம் ப்ராப்பராக கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த லோன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்கேஸ் அதில் ப்ராப்பராக கட்டியிருந்து எனக்கு வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, பேலன்ஸ் லோன்லாம் வச்சுருக்கேன், அதை ரெண்டுத்தையும் அடைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஐடிஎஃப்சி பேங்க்கை அணுக முடியும். ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன் பணம் கட்ட சொல்லுவாங்களா அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா தேவைப்படாது, உங்களுடைய லோன் அமௌண்ட்லேயே பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இல்லைங்க கிரெடிட் ஸ்கோர் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக நான் இஎம்ஐலாம் கட்டிட்டு வரேன் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் முன் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி பேங்க் யாருக்கு தராங்கன்னா
நல்லா இஎம்ஐ கட்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் அதெல்லாம் கிடையாதுங்க. இஎம்ஐலாம் நான் கட்டவே முடியல, 6 மாதம் ஆச்சு நான் இஎம்ஐ கட்டி, வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, ஃபோன் எடுத்தால் திட்டிகிட்டு இருக்காங்க, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, லோனை வாங்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபைனல் ஆப்ஷன் சொல்ல முடியும். எதனால இந்த ஃபைனல் ஆப்ஷன் நான் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்குமே கடன் தீர்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லோனை வாங்கிட்டீங்க, கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இஎம்ஐயும் கட்ட முடியல, ஒரு 6 மாதமாக கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்துருச்சு, வேலை போயிடுச்சு, இதனால் இப்போ வருமானம் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு லோனை வாங்கியிருக்கீங்க, கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா, இது வரைக்குமே அசல் வட்டி சேர்த்து ரொம்பவே கட்டிட்டு இருக்காரு அவர், ஆனால் முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி வைப்பாங்க. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ பார்த்து உங்களை கட்ட முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 60 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்க, வட்டி ஒரு 16% உங்களுக்கு போட்டிருக்காங்க வச்சுங்களேன். இதுவரை நீங்கள் அசல் 2,50,000 கட்டிக்க வச்சுங்களேன். ஸோ அசல் வட்டியை ஒரு 1,75,000 கட்டியிருக்கீங்க, கூட்டினா 3,75,000 மட்டுமே இந்த 30 மாதத்தில், இந்த 30 மாதம் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஆனால் இன்னும் கட்ட வேண்டிய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 3,75,000 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லோன் எப்படி அடைக்குதுன்னு கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த 6 இஎம்ஐ நீங்கள் கட்டாதனால இதுக்கு பெனால்ட்டி அதிகம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 70,000 எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னா நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கட்டணும் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா 4,45,000 நீங்கள் கட்டணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து முடியல, நான் வந்து செட்டில்மெண்ட் போடப்போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த செட்டில்மெண்ட்டில் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்து எப்படியாவது உங்களை லோன்லேருந்து தப்பிக்க வைக்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மீதி கட்ட வேண்டியது, அதாவது இந்த பெனால்ட்டியை கழிச்சுடுவாங்க. 70,000 கழிச்சுட்டு 3,75,000 நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கு இல்லையா, அதில் வட்டி மட்டுமே பேங்க்கில் எவ்வளோ போகிறாங்களோ வட்டியை கழிச்சுட்டு 1,25,000 கழிச்சாங்கன்னா 2,50,000 இருக்கும். ஸோ அந்த 2,50,000 முன்பு கட்டியிருந்த அந்த வட்டி 1,75,000 கழிச்சுட்டாங்கன்னா வெறும் 75,000 தான் இருக்கும். ஸோ இந்த 75,000 கட்டினா போதும், உங்களுக்கு வந்து நாங்கள் ரீஃபண்ட் தரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆஃபராக சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட்டுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே 4,45,000 கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 75,000 கட்டிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்கள் அனைத்து விதமான கடன், பெரிய கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான இந்த ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? 4,45,000 எங்கே இருக்குது, 75,000 எங்கே இருக்குது? பேங்கர் இதெல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா இதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இது வந்து எதுக்கு செட்டில்மெண்ட்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, ஒரு பேங்கர் உங்களுக்கு லோன் தராங்கன்னா அந்த பேங்கருக்கு பணம் எங்கேருந்து வருது, ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு அப்ரூவல் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அது ஒரு அமௌண்ட்டில் வட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கலேன், பேங்கர் அதுலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி நமக்கு வந்து வட்டியாக கொடுக்குறாங்க. நடுவில் இடைப்பட்ட வட்டி தொகை வந்து அவங்க பேங்க் நடத்துறதுக்காக, அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பைசாய்க்கு வாங்கி உங்களுக்கு 7 பைசாய்க்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு 2 பைசா இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 பைசா அவங்களுக்கு செலவுக்காக. இது போல் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக கட்டாதனால அவங்க ரிப்போர்ட்டு போகும், இவர் கட்டவே முடியல, பெனால்ட்டி கட்டுறாரு, நீங்கள் வந்து இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, என்னாச்சுன்ட்டு. அப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட்டை காட்டும் போது நீங்கள் செட்டில்மெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு ஆர்பிஐ ஒத்துப்பாங்க. அப்படி அவங்க செட்டில்மெண்ட்டை கொண்டு போகும்போது, இல்லைங்க இவர் கட்ட முடியல, இது வரைக்குமே இவ்வளோ வட்டி கட்டியிருக்காரு, அதனால நாங்கள் அது செட்டில்மெண்ட் கொடுக்கலான்னு ஐசியாகிட்டு அவர் அப்ரூவ் கொடுத்த பிறகு ஆர்பிஐ ஓகே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செட்டில்மெண்ட் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது நல்லதா கெட்டதா? மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு நல்ல தீர்வு. அதாவது லோனே வேணான்னு முடிவு பண்ணவங்களுக்கு இது நல்ல தீர்வு. இன்கேஸ் இதை வாங்கிட்டோன்னா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், ப்ரெஷர் இருக்காது. ஒரு கம்மியான தொகையில் ஒரு லோன் ஒழிஞ்சது நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க, அடிக்கடி தொந்தரவுலாம் இருக்காது. நஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் போட்டிங்கன்னா ஆர்பிஐயில் உங்களுடைய சிபிலில் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும் இந்த சிபில்லேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஒன்ஸு செட்டில் போட்டால் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குமே உங்கள் சிபிலில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக என்ன தான் நீங்கள் சம்பளத்தை காட்டினாலும் சரி, உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு வந்து இந்த 7 வருஷத்தில் கிடைக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பணம் லோன் வாங்க போகிற நேரத்தில் இது வந்து இடிக்கும். அப்போ மொத்தத்தில் செட்டில்மெண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சம்பளம் ரொம்ப கம்மிங்க, லோனை வாங்கிட்டேன், அடைச்சி முடிக்கணும், என்னால் முடியாது, வேறு ஹோப்பே கிடையாது, யார் எனக்கு பேங்க்கில் லோன் தர மாட்டாங்க, டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தர மாட்டாங்க, எதுவுமே எனக்கு இல்லைனா
கிரெடிட் கார்டை வச்சுட்டு கஷ்டப்படுறோன்னா தாராளமாக நீங்கள் செட்டில்மெண்ட்டை போட்டு நிம்மதியாக இருக்கிறத வச்சு ஃபேமிலியாக பிளான் பண்ணி நடத்துகிற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.